வணக்கம் நண்பர்களே, நான் தான் கார்த்திகேயன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நமக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்காக சில ஐடியாஸ் கொடுத்துருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஈஸியாக படிக்கலான்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து எப்படி ஒரு இம்பார்ட்டண்டான 25 கொஸ்டின்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து எப்படி சப்ஜெக்ட் கூட லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தென் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஜென்ரலாக என்ன டவுட்ஸ் வரும்னா எது தேவை எக்ஸாம் எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்க இப்படி தான் டவுட் வரும். ஸோ அந்த ஆங்கிள் இருந்து நீ பார்க்கறதே ஸ்டார்ட் பண்ணிட்டு லைஃப்ல உங்களுக்கு தேவையான விஷயமா மாற்றிருக்கோங்க. எப்படி மாத்துறது அப்படின்னா, யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த நியூஸை பத்தி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சா அது நீங்க கண்டக்டர் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது கேட்பாங்க இது கேட்க மாட்டாங்க அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே போரிங் ஆயிரும். எது கேட்பாங்கிற கடைசி வரை உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றது, எப்படி அதுக்கு இன்ஃபர்மேஷன் ஷார்ட் டைம்ல முடிக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ இது எப்படி தேவையில்லை அப்படிங்கறத நான் எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், இந்த நியூஸ் பார்க்குறோம், உள்ள கண்டென்ட்ஸ் பார்க்க வேணாம், இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸை பார்க்குறோம், அதுல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணணும். நமக்கு என்ன தேவையோ அந்த கொஸ்டின்ஸ் கேட்கிறோம். அதுக்கான தகவல் கிடைக்குது பாத்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸா இருக்கு, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. சரிங்களா? இது கேட்கறதுனால எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆக போறது இல்லை அப்படின்னா அது தேவையில்லை. அவ்வளவுதான், ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நீங்க எல்லா ஹெட்லைன்ஸுமே ஒரே பாருங்க, அதனால கொஸ்டின் அரைஸ் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் சொல்றேன். ஜூன் 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம தினமணி மட்டும் பார்க்க போறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி இந்த கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றதுன்னு பாருங்க. மதுரையிலும் நாளை முதல் முழு பொது முடக்கம் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ மதுரையிலும் அப்படிங்கும் போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் யார் பண்ணா அப்படியே ஒரு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். தலைமைச் செயலர் பேசணும். ஸோ கவர்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் தான் பண்ணிருக்காங்க, நிர்வாகத்துறை தான் இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் நீங்க கேட்கிற ஆங்கிள் கொஸ்டின் தான் இருக்கு. இப்போ மதுரையிலும் போட்டிருக்காங்க, அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாவட்டம் இருக்கு, அது என்ன மாவட்டம், இப்படி ஆங்கிள் பார்க்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சென்னை கொடுத்துருக்காங்க, மதுரையில் நாளை முதல் 24ல இருந்து போட்டிருக்காங்க, அப்ப சென்னையில 19ஆம் தேதியில இருந்து. ஸோ ஓகேவா? இந்த மாதிரி யாராச்சும் கேட்டாலும் உங்களால ஆன்சர் சொல்ற மாதிரி இருந்தாலே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரிங்களா? ஸோ அந்த ஆங்கிள் தான் படிக்கணும். அதனாலதான் இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க. நீ கேட்கிற எந்த கேள்விக்கும் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியாவில் கரோனா பாதிப்பு 4,25,282 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே இவ்வளவு பாதிப்புனா வேர்ல்டு லெவலில் எந்த கண்ட்ரி பாதிப்பு அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க தேடுனீங்கன்னா ஸ்பீடா கிடைக்கும். ஓகேவா? இப்போ அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்தியா இருக்கு. அப்போ உயிரிழப்புல இந்தியா 8வதுல இருக்கு. இந்தியா வேர்ல்டு லெவலே இந்தியா 8வது இருக்குன்னா எந்த ஸ்டேட் அதிகமா இருக்கு? மகாராஷ்டிரா. இந்த மாதிரி ஓவர்வியூயா யாராவது ஜென்ரலா கேட்டா கூட சொல்ல தெரியாத அளவுக்கு அந்த ஆங்கிலே படிச்சா போதும். தென் இப்ப பாத்தீங்கன்னா தில்லியில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் சதி. சரிங்களா? இப்ப உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டா போதும். பிக்சர்ல கூட இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. இந்த பிக்சரை வச்சு நான் இப்ப எவ்வளவு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணிருக்கேன். தில்லியில் பிரதமர் அலுவலகம் அமைந்துள்ள ரெய்ஸ்னா ஹில்ஸ் சாலையில் திங்கட்கிழமை வாகனம் நிறுத்தி சோதனையிடும் போலீஸ் இப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. இப்ப இந்த நியூஸ்ல இருந்து எப்படி நம்ம எடுக்கலாம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, பிரதமர் அலுவலகம். ஓகேவா? 25 கொஸ்டின்ஸ்ல இது ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? பிரதமர் அலுவலகத்தை நிர்வாகம் பண்றது யார்? ஓகேங்களா? தென் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, பிரதமர் அலுவலகம் இதுக்கு முன்னாடி வேற எந்த நேம்ல இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி வேற நேம்ல இருந்துச்சு, அது எந்த நேம்ல இருந்தது? ஓகேவா? இது ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி வேற நேம்ல இருந்துச்சு, எப்போ பிரதமர் அலுவலகம், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை எப்போ ரீநேம் சேஞ்ச் பண்ணது, எந்த வருடம்? ஓகேவா? ஸோ நான் கேட்கிற கேள்வி எல்லாமே வீடியோ எண்டிங்லேயே இருக்கும். ஸோ எங்க இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கேட்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், அப்போ இந்த ரேங்கிங் இண்டெக்ஸ் அந்த மாதிரி உள்ளதுன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தமிழகத்துக்கு 7வது இடம். சரிங்களா? அடுத்த, நோய்கள் காரணமாக கைதிகள் அதிகம் இறக்கும் மாநிலங்களில் தேசிய அளவில் தமிழக சிறைத்துறை 7வது இடத்தில் உள்ளது. எதனால இந்த ரேங்க் அப்படின்னு தெரிஞ்சா ஸோ அவ்வளவுதான், ஷார்ட்டா நோட் பண்ணிட்டே போனா போதும். பார்க்கும்போதே நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸா பார்த்தாவே போதும், ஹெட்லைன்ஸ் மட்டும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிற பொறுத்து. ஸோ இப்போ ஜூன் 26 மழை அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ்ல இருந்து எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா மாத்துறது அப்படின்னா, வட தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஜூன் 26ஆம் தேதி உருவாக உள்ளது அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. இது எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா மாத்துறது அப்படின்னா, இதுல டேர்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, இதை நீங்க சப்ஜெக்ட் கூட லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்துல இருந்து ஒரு 30 மீட்டர் மேல சுழற்சி காரணமாக எந்த சைடு காத்தடிக்குதோ அந்த சைடு மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ஸ் ஒரு வேர்டு எடுத்துட்டு அதுக்கு என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டும்
ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். சப்ஜெக்ட்டுக்கு லைவ் எக்ஸாம்பிளா இது உங்களுக்கு கண்டப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ மாற்றுத்திறனாளி வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும். இதெல்லாம் ஜென்ரலா நீங்க யாருக்காச்சும் மாற்றுத்திறனாளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு யூஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒன்று உங்களுக்கு யூஸா இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு யூஸா இருக்கணும். அந்த ஆங்கில நீங்க படிச்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ 1000 ரூபாய் நிவாரணம் மாற்றுத்திறனாளி வீடுகளுக்கு சென்று வழங்கும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் அவங்க சொன்னா உங்களுக்கு யூஸா இருக்கும். தென் இப்போ இந்த நியூஸ்ல பாருங்க, தென்மேற்கு பருவமழை நீடித்தல். இதுல இந்த ஒரு கண்டென்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். தமிழகத்துக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் அதிக மழை பொழியிருக்கும். இது சப்ஜெக்ட்லாவும் யூஸா இருக்கும், ஜென்ரலாவும் யூஸா இருக்கும். ஓகேவா? இது என்னது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எந்த பருவமழை காலத்தில் அதிக மழை பொழிவு இருக்கும்? தென்மேற்கு பருவமழையா வடகிழக்கு பருவமழையா? ஸோ வடகிழக்கு பருவமழை. இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு இங்க இருந்தே உங்க சப்ஜெக்டையும் லிங்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப அண்ணா பல்கலை மாணவர் விடுதி தன்மை, எந்த ஒரு நியூஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்டா எடுக்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது புதுசா ஸ்கீம் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களை பார்த்தீங்கன்னா உங்க கண்ணில் படம் எதுனா இந்த கரோனாக்காண்டி கட்டுப்படுத்தும் வகையில ஒரு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. என்னது அப்படின்னா, தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் மருத்துவரின் அறிவுரைப்படி வீட்டிலேயே தனிமைப்படுத்துவதற்காக ஹோம் குவாரண்டைன் மானிட்டரிங் சிஸ்டம், HQMS ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹோம் குவாரண்டைன் மானிட்டரிங் சிஸ்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். ஸோ இது வந்து எப்பயோ எதுக்காக வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த வேர்டு மட்டும் நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா HQMS ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கவிஞர் கண்ணதாசன் மாப்போசி பிறந்தநாள், ஸோ மக்களுக்கு அரசு வேண்டுகோள் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னா, தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் ஜூன் 24 கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாள் விழா, ஜூன் 26 மாப்போ சிவஞான பிறந்த நாள். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, அது 25 கொஸ்டின்ல நான் இப்ப இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஜூன் 24 நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இவரோட பிறந்த ஆண்டு யாரோடது? கவிஞர் கண்ணதாசன். இப்போ கவிஞர் கண்ணதாசன் சாகித்ய அகாடமி வாங்கிய நாவல் எது? எந்த ஆண்டு? ஓகேவா? இப்போ ஜூன் 26 பிறந்த மாப்போ சிவஞானம் அவருக்கும் அதே மாதிரி ஆண்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான நபர். ஸோ இவரை மாப்போ சிவஞானத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெருமையா சொல்லுவாங்க அப்படின்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த நியூஸ் பார்த்துக்கோங்க. சுகாதாரத்துறை செயலர் ஜெயராதாகிருஷ்ணன். இதுல இருந்து எப்படி நீங்க அப்டேட்டடா எப்படி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் மட்டும் பாருங்க. இப்ப கரண்டா யார் இருக்காங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளர் ஹெல்த் செக்ரட்டரி யார் இருக்காங்கன்னா ஜெயராதாகிருஷ்ணன். இப்போ இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் என்ன அரைஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சுகாதாரத்துறை செயலர் யாரு? சரிங்களா? அவங்க இப்ப எந்த துறைக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க? ஸோ இந்த கேள்வி. இப்போ தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் யாரு? KC வீரமணி. தமிழக உணவுத்துறை அமைச்சர் யாரு? R காமராஜ். அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் நேம் மட்டும் ஃபர்ஸ்ட் புதுசா படிக்கிறவங்க மினிஸ்டர் நேம் மட்டும் மேலோட்டமா பார்த்துக்கோங்க. அண்ட் நியூஸ் ஹெட்லைன்ஸ் மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. போக அதுல இருந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1962 சீனா படையெடுப்பின் போது அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி மேலோட்டமா ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக இந்தியா சீனா வார் எப்போ நடந்துச்சு? 1962. நம்ம மறந்தாலும் இவங்க நியூஸ் பேப்பர் ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எடிட்டோரியல் இருக்கவங்க, ஸோ அவங்க நிறைய மெசேஜ் இதுல சொல்லுவாங்க. ஸோ இந்த சில களங்கம் அகற்றுவது எப்போது அப்படின்ட்டு தங்கர் பச்சனை சொல்லியிருக்காரு. ஸோ அதுல இருந்து அவர் நம்ம தேவையான விஷயம் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யாரு? பாண்டியராஜன். ஓகேவா? இந்த மாதிரி அமைச்சர் நேம் எப்பவுமே நியூஸ்ல வரும்போது நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு, இந்த நியூஸ் எதுக்கா அப்படின்னா, இப்ப இடையில தமிழ ஊர் பேர்னா தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாணை விட்டாங்க பாத்தீங்களா? ஸோ அதை திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துல புதுசா அனைவரோட கருத்தையும் கேட்டுட்டு நாங்கள் திருப்பியும் அரசாணை விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருந்தாரு. ஓகேவா? இப்ப அந்த தங்கர் பச்சன் அவர்கள் இதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் பேர்லயே நிறைய ஊர்கள் அழைக்கப்பட்டது, அந்த பேரை திருப்பியும் அழைக்கிற மாதிரி சஜஷன் கேட்டிருக்காரு. ஓகேவா? அதாவது வேதாரணி அப்படிங்கிறது திருமறைக்காடு. ஓகேவா? வேதாரணி பிறகு வடமொழி சொல் கலந்த ஒரு வார்த்தை. அது திருமறைக்காடுங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்தது. திருமறைக்காடுங்கிறது அழகான தமிழ் வார்த்தை. ஸோ இப்போ பழைய பேர் என்ன வேதாரண்யத்துக்கு அப்படின்னா திருமறைக்காடு. அடுத்து விருத்தாச்சலம், திருமுதுகுன்றம், ஸ்ரீரங்கம், திருவரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், திருப்பெரும்புத்தூர், தர்மபுரி, தகடூர். ஸோ இந்த மாதிரி பழைய பேர்களும் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கன்னியாகுமரியை கேரளத்துடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது யாரு அப்படின்னா மார்சல் நேசமணி. திருத்தணியை ஆந்திரத்துடன் இணைப்பதை எதிர்த்து மாப்போ சிவஞான போராடி தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. இதை திருத்தணியை ஆந்திரத்தோட, கன்னியாகுமரி கேரளத்தோட. ரொம்ப முக்கியம். சரி, யாரு? மார்சல் நேசமணி. இதுல மாப்போ சிவஞானம். ஓகேங்களா? தென் இப்ப சென்னை நகரம் தங்களுக்கு தான் என்ன தெலுங்கர்கள் போராடிய போது அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் முதலாவதாக இருந்த ராஜாஜி பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதினார்.
ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் அது போன்று மெட்ராஸ் ஸ்டேட் என அழைக்கப்பட்ட நம் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என சங்கரலிங்கனார் உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்டு 78ஆம் நாளில் உயிரை விட்டார். 1968ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய கோரி ஒரு தனிநபர் தீர்மானத்துக்கு கொண்டு வந்தார். மாப்போசியின் ஒப்புதலுடன் அதை அரசு தீர்மானமாக கொண்டு வருவதாக கூறி அன்றைய முதல்வர் அண்ணாதுரை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதால் தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றம் ஏற்பட்டது. தமிழ்நாடுங்கிற பெயர் மாற்றம் அறிஞர் அண்ணாதுரை கொண்டு வந்தாங்க தெரியும். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்ட நம் மாநிலத்துக்கு எப்படி தமிழ்நாடுங்கிற பேர் வந்து இங்க ஆரம்பிக்குது. சங்கரன் உயிரை விட்டதிலிருந்து 1968 சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணாதுரை தமிழ்நாடு மாற்றம். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட், இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர். சரி, இப்போ இந்த மாதிரி நான் நியூஸ் நோட் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம நியூஸ் பேப்பர் பற்றி ஒரு ப்ளஸ் என்னன்னா, நம்ம வெப்சைட் இதில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளா இன்ட்ரெஸ்ட் பட்டால் தான் ரீகால் பண்ண முடியும், ரிவிஷன் பண்ண முடியும், போய் திருப்பி ரிவிஷன் பண்ணலாம். ஆனால் நியூஸ் பேப்பர் நம்ம அறியாமலே அவங்க ரீகால் பண்ணிட்டே இருப்பாங்க. 15ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறாங்க பாருங்க, கிழக்கு லடாக் பகுதி. சரிங்களா, இந்த மாதிரி இந்தியா சீனாவுக்கு அட்டாக் நடந்துச்சுன்னா அதை திருப்பி ஞாபகப்படுத்துறாங்க. 15ஆம் தேதி கிழக்கு லடாக் பகுதியில் அட்டாக் நடந்துச்சு அப்படின்ட்டு. தென் ஸோ ரயில்வே மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். ஸோ இந்த மாதிரி பிக்சரோட பார்த்தீங்கன்னா அவங்க இது மறக்காம இருக்கும். லடாக் விவகாரம் ராணுவ தளபதிக்கு விளக்கம் அளித்தார் MM நரவணே. இப்ப நமக்கு தெரியும் ராணுவ தளபதி யார் அப்படின்ட்டு. ராணுவ தளபதிக்கான மாநாடு ஆண்டுதோறும் இருமுறை நடைபெறுவது வழக்கம். இப்போ புரிஞ்சா, ராணுவ தளபதி மாநாடு ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும்? இருமுறை. ஸோ இது ஒரு கண்டென்ட்ஸ் முக்கியம். வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? MM நரவணே ராணுவ தளபதிக்கான தலைமை தளபதி அப்படின்னா, விமானப்படைக்கு யார் தலைமை தளபதி அண்ட் கப்பல் படைக்கு யார் தலைமை தளபதி? சரிங்களா, ஸோ இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா இவரை சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், யார் ராணுவ தளபதியை சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சொல்லுவாங்க. தென் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யாரு அண்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாரு? ஓகேவா. ஸோ மூணு படைக்கும் தலைவர் இருப்பாங்களா, பாதுகாப்பு படையின் தலைமை படை தலைவர் யாரு? ஸோ அந்த ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வீடியோ எண்டிங்ல இருக்கு. நெக்ஸ்ட், இப்போ புரி ரத யாத்திரை அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, புரி ஜெகநாதர் கோயில் எங்க இருக்கு? ஒடிசால. ஸோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு? ராஜ்நாத் சிங். ஸோ 2ஆம் உலகப் போர் வெற்றி நிகழ்ச்சி ரஷ்யா சென்றார் ராஜ்நாத் சிங். சரிங்களா, எதுக்காக போயிருக்காங்க? ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறும் 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் வெற்றி பெற்றதன் 75ஆம் ஆண்டு நினைவு ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க அவர் ரஷ்யா அங்கே போயிருக்காரு. சரியா, கடந்த 4 மாதங்களாக வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் மூத்த அமைச்சரான இவர் முதலாம். இப்போ லாஸ்டா யார் தான் போயிருக்கா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும்போது இப்போ அவங்க சொல்றாங்க, இந்த தடை விதிக்கப்படுவதற்கு முன்பாக கடந்த பிப்ரவரி 22, 24ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் G20 நாடுகள் நிதியமைச்சர் மாநாட்டில் பங்கேற்பதற்கு எங்க ரியாத்துக்கு போயிருக்காங்க. ஓகேவா, எதுக்காக? நிதியமைச்சர்கள் மாநாட்டுக்கா. எந்த இதுல? G20 நாடுகள் மாநாட்டுல. ஓகேவா, எப்ப போனாங்க? 22, 24. ஓகேவா, இவ்வளவு கண்டென்ட்ஸ் இந்த ஒரு நியூஸ்ல இருந்து கிடைக்கும். S-400 ரக அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணையை விரைந்து வழங்குறதுக்கு அவருக்கு போயிருக்காரு. ஓகேவா, S-400 ரக வந்து யாரு எந்த நாட்டோட சேர்ந்தது? ரஷ்யா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, ஸோ இதோட ஒப்பந்தம் எப்படி போட்டிருந்தாங்க? 5 யூனிட் S-400 ரக ஏவுகணைகளை வழங்குவதற்கு 37,500 கோடி ஒப்பந்தத்தை ரஷ்யாவுடன் கடந்த 2018ஆம் ஆண்டு இந்தியா மேற்கொண்டது. இப்போ 2018 எவ்வளவு கோடி? 37,500 கோடி. இப்போ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? முதல் தவணையாக 6,000 கோடி. இவ்வளவுதான் கண்டென்ட்ஸ். இப்போ இதுல நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்? 2ஆம் உலகப் போர் வெற்றி நிகழ்ச்சி ரஷ்யா கொண்டாடுறாங்கன்னா எந்த நாடு அப்படி தோல்வி அடைந்து போனது? ஓகேவா, வேற 2ஆம் உலகப் போர் எப்போ, எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டுங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாரும் தெரியும். எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரை? ஓகேவா, இயர் அண்ட் டேட். நெக்ஸ்ட், இப்போ இந்த கண்டென்ட்ஸ்ல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரியாத் போறோம் சொன்னாங்க. இப்போ ரியாத் எந்த கண்ட்ரியோட கேபிட்டல் அண்ட் அந்த கண்ட்ரியோட கரன்சி. ஸோ கேபிட்டலும் படிச்ச மாதிரி இருக்கும், கரன்சியும் படிச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டே படிச்சோம்னா ரொம்ப யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ ஐரோப்பிய யூனியன் சீனா பேச்சுவார்த்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன, ஐரோப்பிய யூனியன் அப்படின்னா மிகப்பெரிய ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு அமைப்பு. சரிங்களா, அப்போ நீங்க இதுல என்ன கண்டென்ட்ஸ் பார்க்கலாம்? சீனா, இந்த 2 விஷயத்தை மட்டுமே தேடலாம். இதுல போட்டிருப்பாங்க பாருங்க. ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர் யாரு? சார்லஸ் மிசேல். ஓகேவா, ஸோ
அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சீன பிரதமர் யாரு? லீ கெஹியாங். சீன அதிபர் ஷி ஜின்பிங். இந்த மாதிரி பேர் நுழையாத பேர் கூட தினமும் படிக்க அந்த பேர் ஃபுல்லாக உங்களுக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். ஓகேவா? இப்போ ஐரோப்பிய யூனியன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுனால இப்போ நம்ம பேசிக்ல இருந்து போகலாம். ஐரோப்பிய யூனியனோட தலைமையிடம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஐரோப்பிய யூனியனோட அபிஷியல் லாங்குவேஜ் எத்தனை நாடுகள் மொழி பயன்படுத்தப்படுகிறது அண்ட் ஐரோப்பிய யூனியன்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? ஸோ இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ண போதும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இதே ஐரோப்பிய யூனியன் வரும்போது மேற்கொண்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட், இப்போ இந்த மாதிரி ரேங்கிங் வரப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லிங்க. ஸோ அமெரிக்க அரசு கடன் பத்திர முதலீடு இந்தியாவுக்கு எத்தனாவது ரேங்க்? 12வது இடம். இப்போ அமெரிக்க அரசின் கடன் பத்திரங்களில் அதிக அளவில் முதலீட்டை மேற்கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது? 12வது இடத்தில் உள்ளது. ஓகேவா? இந்த மாதிரி இதை மட்டும் கண்டென்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபுல்லாக படிச்சு ஸோ டைம் இருந்த பட்சத்தில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஷார்ட்டாக படிக்கணும், தேவையான மட்டும் எடுக்கணும் அப்படிங்கும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் இதே தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு அப்போதான் எல்லா இன்ஃபர்மேஷன் கவர் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் லெட்டராக வர்ற பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் தெளிவாக இருக்கணும். டேர்ம்ஸ் புரிஞ்சுன்னா உங்களுக்கு இப்போ நான் இந்த பேரலுங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ பேரல், ஒரு பேரலுக்கு அப்ராக்சிமேட்டா எத்தனை லிட்டர் பெட்ரோல் எடுக்கலாம்? ஒரு பேரலுக்கு அப்ராக்சிமேட்டா எத்தனை லிட்டர் பெட்ரோல் எடுக்கலாம்? இந்த கேள்வி. ஓகேவா? இப்போ இந்த டிபிஎஸ் வாங்கி லாபம் 8 மடங்கு அதிகரிப்பு. இப்போ டிபிஎஸ், ஓகேவா? டிபிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்த பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் இந்த மாதிரி எடுத்தா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கும்போது ரொம்பவே யூஸ் ஆகும். ஆர்டிகல் எப்பவுமே அடிஷனல் நியூஸ் சொல்லுவாங்க. இப்போ புதுக்கோட்டையில் அகழாய்வு நடத்த திறந்த நிலை பல்கலைக்கழகம் திட்டம் அகழாய்வு நடத்துறதுக்கு அங்கே பிளான் பண்றாங்க. இப்போ என்ன ஸ்பெஷலா இதுல போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலே 2வது பெரிய அரசு அருங்காட்சியகம் கொண்டது எது? புதுக்கோட்டை. அப்போ ஃபர்ஸ்ட் பெரிய அரசு அருங்காட்சியகம் எந்த மாவட்டம்? ஓகேவா? இது ஒரு கொஸ்டின். அப்புறம் பழங்கால ஓவியக்கலைக்கு எடுத்துக்காட்டான சித்தனவாசல் 7ஆம் நூற்றாண்டு இசை குறிப்புகளை கொண்ட குடுமியான் மலை. 7ஆம் நூற்றாண்டு இசை குறிப்புகளை கொண்ட குடுமியான் மலை. கற்சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டான ஆவுடையார் கோயில். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ குடுமியான் மலையில பார்த்தீங்கன்னா இசை குறிப்புக்கான கொண்ட இது இருக்கு அப்படின்ட்டு. இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்றது தெரியும். ஓகேவா? இப்போ இது என்ன ஸ்பெஷல்னா, ஸோ அகழாய்வு செய்யறதுனால தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் மட்டுமே நாட்டிலேயே அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்ட பல்கலைக்கழகமாக மாறும். நாட்டிலே அப்போ மொத்தம் எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கு அப்படின்னு கேள்விக்கு இந்த ஆன்சரு. நாடு முழுவதும் உள்ள 15 திறந்த நிலை பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் மட்டும்தான் தொல்லியல் படிப்பு தொலைதூர கல்வியாக நடத்தப்பட்டு வருகிறது. நாட்டில் மொத்தம் எத்தனை? 15 இருக்கு. ஸோ இதுல மட்டும்தான் இந்த தொல்லியல் படிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு இடத்தில் உரிய அனுமதியை பெற்று அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டு வருகின்றனர் அப்படிங்கிற ஒரு நியூஸ். இப்ப கீழணையில இருந்து வீராணம் ஏரி தனி திறப்பு. கீழணை எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் வருது. கீழணை எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஆன்சர் இருக்கும். இப்ப தஞ்சை மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு இதுல போட்டிருக்காங்க. ஸோ இப்ப வீராணை ஏரி எங்க இருக்கு? ஸோ பாக்குறீங்க. இதுல இல்ல அப்படின்னா கூகுள்ல பாக்குறீங்க. இப்ப வீராணை ஏரியோட மாவட்டம் இது. வீராணை ஏரி எக்ஸாக்டா எந்த பிளேஸ்ல இருக்கு, எந்த மாவட்டம் எந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இப்ப கீழணை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழணை அப்படிங்கும்போது எப்போ கட்டப்பட்டது? ஓகேவா? கீழணைக்கு எந்த காவிரி நதி கிளை நதி கீழணையை வந்து சேரும்? காவிரியின் எந்த கிளை நதி கீழணையை வந்து சேரும்? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸை மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு ஷார்ட்டா பார்த்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சமா அடுத்தடுத்த நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில பார்க்கலாம். நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.